வணக்கம். இந்திய இன்ஜினியரிங் துறையில இருக்கிற ரெண்டு பெரிய தலைகளோட ஃபைனான்ஸை நாம இன்னைக்கு அலச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபினான்ஷியல் ஃபைட்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஜிஇடிடி இந்தியா, இன்னொரு பக்கம் சீமென்ஸ். ரெண்டுமே பெரிய கம்பெனி தான். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இதுல எது பெஸ்ட்? வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெட் வேகத்துல வளர்ந்து வர்ற ஜிஇடிஎன்டி, இன்னொரு பக்கம் இந்த துறையில ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அசைக்க முடியாத நிலைத்தன்மையோட இருக்கிற சீமென்ஸ். சரி, வாங்க உள்ள போலாம். நம்ம ரவுண்ட் வேல்யூவேஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட ஒரு பங்கை வாங்க நீங்க எவ்வளோ கொடுக்கலுங்கிறதா இது. இத அளவிட நாம பிஇ ரேஷியோங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போறோம். இத ஒரு பங்குக்கு மார்க்கெட்ல எவ்ளோ ஹைப் இருக்குன்னு காட்டுற ஒரு மீட்டர்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல ஜிஇ டிஎன்டிக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு. அதோட வருமானத்துக்கும் சரி, அதோட சொத்து மதிப்புக்கும் சரி அதிக விலை கொடுக்க மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இந்த சார்ட் அது தெளிவா காட்டுது பாருங்க. ஜிஇ டிஎன்டி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் லாபத்துக்கும் முதலீட்டாளர்கள் அதிக பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இது எது காட்டுதுன்னா, எதிர்காலத்துல இந்த கம்பெனி பெரிய வளர்ச்சி அடையும்னு ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, மார்க்கெட்ல ஜிஇ டிஎன்டிக்கு நல்ல ஹைப் இருக்கு. ஆனா நிஜமாவே அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? வாங்க அடுத்த ரவுண்ட்ல அத பத்தி ஆழமா பாப்போம். விற்பனை அளவு பார்த்தா சீமென்ஸ் தான் ரொம்ப பெரிய கம்பெனி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா லாப சதவீதத்தை பார்த்தா கதை தலைகீழா மாறுது. ஜிஇ டிஎன்டி தான் எங்க முன்னிலையில இருக்கு. முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒவ்வொரு 100 ரூபாய் விற்பனைக்கும் ஜிஇடிஎன்டி 14 ரூபாய் 20 காசு லாபமா பாக்குறாங்க. அவங்களோட பெரிய போட்டியாளரை விட இது அதிகம். லாபம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், ஆனா அந்த லாபத்தை சம்பாதிக்க கம்பெனி தன்னோட பணத்தை எவ்ளோ திறமையா யூஸ் பண்ணுது, யார் போட்ட காசுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். இங்கேயும் ஜிஇடிடியோட செயல்பாடு அபாரமா இருக்கு. முதலீட்டாளர்கள் போட்ட பணத்துக்கு 34.3% வருமானம் கொடுக்கறாங்க. இது சீமென்ஸை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். நாம வேல்யூவேஷன், லாபம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். இதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு எப்படி வருமானமா மாறிச்சு? இந்த டேட்டாவை பார்த்தா ரெண்டு கம்பெனியோட ஷேர்ஹோல்டர்ஸோட பயணம் எவ்ளோ வித்தியாசமா இருந்திருக்குன்னு நல்லாவே புரியும். குறிப்பா 3 வருஷ சராசரி ஆண்டு வளர்ச்சியில எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இதுதான் இந்த மோதல்லையே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கடந்த 3 வருஷத்துல ஜிஇடிஎன்டியோட பங்கு விலை வருஷத்துக்கு சராசரியா 207% வளர்ந்திருக்கு. நம்பவே முடியல இல்லையோ? சரி, இது ஏதோ ஒரு தடவை நடந்த மேஜிக்னு நினைக்கிறீங்களா? வாங்க இதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதே துறையில இருக்கிற இன்னொரு கம்பெனியோட ஒப்பிட்டு பார்ப்போம். வோல்டாம்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி இன்னொரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியோட ஒப்பிடும்போது கூட ஜிஇடிஎன்டியோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்குன்னு தெரியுது. சரி, இப்போ 3 ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபினான்ஷியல் ஃபைட்ல இறுதி முடிவு என்னவா இருக்கும்? இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் ஓனர்ஷிப்ல இருக்கு. சீமென்ஸ் ஒரு வெளிநாட்டு கம்பெனி கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா ஜிஇடிஎன்டியோட பெரும்பான்மை பங்குகள் இந்திய ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கு. இது கம்பெனியோட முடிவுகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். டேட்டா நமக்கு ஒரு தெளிவான கதைய சொல்லுது. உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, அதிக லாபம் அதிவேக வளர்ச்சியோட இருக்கிற ஜிஇடிஎன்டி. இன்னொன்னு, பெரிய நிலையான ஆனா மிதமான வளர்ச்சியோட இருக்கிற சீமென்ஸ். இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. அப்போ இதுல எது சிறந்த கம்பெனி? பதில் என்னன்னா, அது சொல்றது எங்களோட வேலை இல்ல. ஏன்னா சிறந்த கம்பெனி எதுங்கிறது ஒரு முதலீட்டாளரா உங்களோட குறிக்கோள் என்ன, நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க என்பதை பொறுத்தது. இதிலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது ஒரு பதில் கிடையாது. ஆனா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க எந்த மாதிரி ஒரு முதலீட்டாளரா இருக்க விரும்புறீங்க? யோசிச்சு பாருங்க.